ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய் மேரி கிச்சன் காளான் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை? வெங்காயம் 2 பல்லேரி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பொடியை நறுக்கிங்க. 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 பட்டை, ரெண்டு மூணு கிராம்பு, 1/2 ஸ்பூனு சோம்பு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு சோம்பு பொடி. காளான் 200 கிராம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது மிக்சியில் அடித்து ஊற்றுறேன். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது நீங்கள் இந்த கிராம்பு இதை பட்டையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுறேன். அது ஒரு நிமிஷம் வணக்கிட்டு இது போடுறேன். இந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் அது வணக்கிங்க. இது மாதிரி வணக்கினா போதும். 10 நிமிஷம் வணக்கிடுச்சு. நீங்கள் 2 தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வணக்கிட்டு காளானி இதில் ஓட்டு வணக்கணும். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இது வணக்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அப்புறம் நீங்கள் எடுத்து பொடியெல்லாம் இதில் போட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பொடியை எல்லாம் இதில் ஒரு மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு போட்டுக்குவோம். தண்ணி அளவாக ஊற்றணும். இந்த அளவு ஊற்றுங்க. நல்லா வெந்து கொதித்து வரும்போது முந்திரி பருப்பு மிக்சியில் அடிச்சது இதில் மூடி வச்சுக்கோங்க. இந்த அளவு நீங்கள் காளான் திறந்து வச்சுக்கோங்க. சரி, கொதித்து வேகணும். வெந்துட்டு இது முந்திரி பருப்பு ஊற அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. கிரேவி ரெடி ஆகிடும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூனு சுகர் போட்டுக்கோங்க. போட்டு 1 நிமிஷம் இலக்கி இந்த கஸ்தூரி மேத்து மல்லித்தலையால் நீங்கள் போட வேண்டாம். கஸ்தூரி மேத்து இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. பொடியெல்லாம் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவைப்பளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கெல்லாம் அது சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஈஸியாகவும் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.